இன்னைக்கு நான் ஒரு படம் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. வேற லெவல் படம். இதுவரைக்கும் நான் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ல போட்ட பெஸ்ட் படங்கள்ல இதுதான் நம்பர் 1 இருக்க போது. சும்மா இந்த படத்துடைய திரைக்கதைய பார்த்துட்டு நமக்கு சும்மா வேர்க்க போது. எப்பவுமே நான் கடைசியா சொல்லுவேன், தயவு செய்து இந்த படத்த நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த படம் இந்த மாரி ஸ்கிரிப்ட்ட எல்லாரும் பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி சீட் எட்ஜ்ல உட்கார்ந்துகிட்டு இந்த சஸ்பென்ஸையும் இந்த ட்விஸ்ட் எல்லாம் கேட்கும்போது தலையில கைய வச்சுக்கிட்டு யார்ரா இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த ஃபீலிங் எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஃபீல உங்களுக்கு குடுத்தே ஆகணும்னு தான் இந்த கதையோட வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வெறும் ஒன்லைன் கேளுங்க. ஓகேவா? ஒரு வயசான, ரொம்பவே கிளாஸான, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு டெய்லர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே இதுதான். ரொம்பவே நுணுக்கமா கிட்டத்தட்ட என்ஜினியரிங் மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கோட்ட தயாரிக்கிறதுல நம்மால ஒரு ஜித்து. அவர யாருமே அடிச்சுக்க முடியாது. இவருடைய ஆசை எல்லாம் என்னன்னா, எல்லாருக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டான கோடு தச்சு குடுக்கணும்ன்றது தான். அதனாலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு கடை, ஒரு வாழ்க்கை லட்சியமான ஒரு கடைய வந்து வைக்கிறாரு. ஒரு அமைதியான வாழ்க்கை. இதுக்கு தான் அவர் ஆசைப்படுறதே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய கடையில அவங்க ஊர்லயே ரொம்ப மோசமான 2 கேங்ஸ்டர்ங்க சம்பவம் பண்றாங்க. அந்த சம்பவத்துல அந்த 2 கேங்ஸ்டர் டீமுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு வாழ்க்கையோட அமைதியே வந்து குலைய போகுது, உயிர் போக போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எப்படி அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ வெளியில வராரு அப்படின்ற ஒரு கதைய எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா இன்டர்வல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்விஸ்ட குடுத்து அப்படியே வேர்க்க வச்சுட்டாங்க. கடைசியில இந்த படம் பார்த்து முடிக்கும் போது யாரா இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது அப்படின்னு பிரமிக்க வச்ச ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா த அவுட்ஃபிட்.